ஓகே, இப்போ நம்ம ஜெனரலைஸில் நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமே, நம்ம 130வது கேள்வி வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 131 பார்ப்போம். சரியா? இலங்கையின் தற்போதைய பரீட்சை ஆணையாளர் நாயகம் யார்? திருமதி A.K. சுபாஷினி இந்திகா குமாரி லியனகே. அடுத்தது இலங்கையின் முன்னாள் திருமதி A.K. சுபாஷினி இந்திகா குமார் லியனேவுக்கு முன்னர் பரீட்சை ஆணையாளராக பதவி வைத்தவர் யார்? அதாவது இப்போ இருக்கிற பரீட்சை ஆணையாளருக்கு முன்னர் பதவி வைத்தவர் HJMCA ஜெயசுந்தர. 133வது கேள்வி, இலங்கையின் தற்போதைய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் யார்? பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய. கல்வி அமைச்சரின் தற்போதைய செயலாளர் யார்? திரு நலக கலுவேவு. கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சராக பணியாற்றுபவர் யார்? கலாநிதி மதுர செனவிரத்ன. தொழிற்கல்வி பிரதி அமைச்சராக பணியாற்றுபவர் யார்? திரு நளின் கே பகே. 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? 2,81,810 மாணவர்கள். 2025 உயர்தர பரீட்சையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற மாணவர்களின் சதவீதம் 62.64%. 2025 உயர்தர பரீட்சை மூலம் எத்தனை மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்ல தகுதி பெற்றுள்ளனர்? 1,76,527 மாணவர்கள். 2025 உயர்தர பரீட்சையில் அனைத்து பாடங்களிலும் சித்தி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 8,300 மாணவர்கள். 2025 உயர்தர பெறுபவர்களின்படி பாடசாலை ரீதியாக அதிகூடிய பல்கலைக்கழக அனுமதிக்கான வீதத்தை பெற்ற மாகாணம் மேல் மாகாணம் 69.43%. 2025 உயர்தர பெறுபவர்களின்படி பாடசாலை மற்றும் தனிப்பட்ட ரீதியாக அதிகூடிய பல்கலைக்கழக அனுமதிக்கான வீதத்தை பெற்ற மாகாணம் வட மாகாணம். 2025 ஆண்டு தரம் 5 புலமை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை 3,03,670 மாணவர்கள். மற்றும் 144வது கேள்வியை பாருங்க. தரம் 1 மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்கள் உத்தியோகபூர்வமாக எப்போது ஆரம்பிக்கப்பட்டன? 2026 ஜனவரி 29. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் முதற்கட்டமாக எந்தெந்த தரங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படவிருந்தன? ஆரம்பத்தில் 1ஆம் தரம் மற்றும் 6ஆம் தரங்களுக்கு சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. 6ஆம் தரத்துக்கான கல்வி சீர்திருத்தங்கள் ஏன் 2027க்கு பிற்போடப்பட்டது? தெரியும் இதெல்லாம்? சரியா கேட்டுக்கோங்க. புதிதாக அச்சிடப்பட்ட தரம் 6 ஆங்கில பாடநூலில் பொருத்தமற்ற இணையதளத்திற்கான இணைப்பு ஒன்று தற்செயலாக அச்சிடப்பட்டமையால் இது பிற்போடப்பட்டது. தரம் 1 மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? அத்ருகேயாவில் உள்ள குணசேகர ஆரம்ப பாடசாலையில். புதிய கல்வி சீர்திருத்த வரைவானது எத்தனை பிரதான தூண்களை, அதாவது பில்லர்ஸ்களை அடிப்படையாக கொண்டது? 5. பாடத்திட்ட மேம்பாடு, மனிதவள மேம்பாடு, கட்டமைப்பு மற்றும் நிர்வாக சீர்திருத்தம், கணிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு சீர்திருத்தம், பொது விழிப்புணர்வு. புதிய சீர்திருத்தங்களின்படி ஒரு வகுப்பறையில் இருக்க வேண்டிய அதிகபட்சமான மாணவர்களின் எண்ணிக்கை 35 குறைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச மாணவர்கள். சரியா? ஓகே. கனிஷ்ட 2ஆம் நிலை கல்வியில், அதாவது தரம் 6 தொடக்கம் 9 எத்தனை கட்டாய பாடங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன? அதாவது தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம் உள்ளிட்ட 14 கட்டாய பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மதிப்பீட்டு முறையில் மாணவர்களின் அழுத்தத்தை குறைக்க அறிமுகப்படுத்த புதிய வீதம் என்ன? 70/30 என்ற விகிதத்தில் தொடர்ச்சியான வகுப்பறை மதிப்பீடுகளுக்கு 70% மற்றும் இறுதி பரீட்சைக்கு 30% என புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய சீர்திருத்தங்களின்படி மாணவர்கள் எந்த தரக்கு தமது தொழில்சார் பாதையை கேரியர் பாத், அதாவது தீர்மானிக்க எதிர்பார்க்கப்படுகின்றன? தரம் 10 முன்பள்ளிகளை, அதாவது ப்ரீ ஸ்கூல்ஸ் கட்டுப்படுத்தும் நிறுவனம் உள்ளூராட்சி மன்றம். இலங்கை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் காப்புறுதி திட்டம் அக்ரஹாரா. இலங்கை இருமொழி கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2004. அதாவது 2001ஆம் ஆண்டு முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அது அமல்படுத்தப்பட்டது 2004ஆம் ஆண்டு. சரியா? ஓகே. 156வது பாடசாலைகளில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள் தொடர்பான குறிப்புகளை பதிவு செய்யும் முக்கிய ஆவணம் தரவு புத்தகம், அதாவது லொக்புக். பாடசாலை ஒன்றில் கல்விசாரா ஊழியர் வகையுள் அடங்குபவர்கள் எழுது வினைஞர்கள், அலுவலக உதவியாளர்கள், ஆய்வுகூட உதவியாளர்கள் மற்றும் நூலக உதவியாளர்கள். பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் சுற்று நிருபம், ஆசிரியர் தேவைப்பாட்டு சுற்று நிருபம். உதாரணம் சுற்று நிருபம் 2016-17. தொழில்நுட்பவியல் தொடர்பாக
தொழில்நுட்பவியல் தொடர்பாக மட்டும் பட்டத்தை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ள பல்கலைக்கழகம் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் டெக்னாலஜி. இலங்கையின் நூலகங்களில் புத்தகங்களை வகைப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் குறியீட்டு முறை தேவி தசம வகைப்படுத்தல் முறை, அதாவது தேவி டெசிமல் கிளாசிஃபிகேஷன், டிடிசி சொல்லுவாங்க. சரியா, ரைட். இப்போ நம்ம 160 வரைக்கும் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் கொஸ்டினை வந்து நம்ம அடுத்த வீடியோ, ஒரே வீடியோஸில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொண்டு போனால் லென்த் ஆகிருந்தேன், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோஸில் நான் பேலன்ஸ்க்கு ஜென்ரல் நாலேஜ் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.